அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதக ஆய்வு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாதக ஆய்வு. 2 வகையான ஆய்வு பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஆய்வுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். பெண்ணுக்கு வயசு வந்து 22 வருஷம் முடிஞ்சு 5 மாதம் 11 நாள் ஆகுதுங்க. இந்த ஜாதகியோட நிகழ்வு என்னன்னாக்கா, இந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்தாப்புல 4 மாதம் வயிற்றுல இருக்கும்போது கரு வந்து கரு வந்து அபார்ஷன் பண்ணிட்டாங்க, கலைஞ்சிருச்சு. ஏன்னாக்கா ஏதோ டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் மாற்றி போட்டதுனால கரு வந்து கலைக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னாப்புல இந்த பொண்ணு. பொதுவாக டாக்டர் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. 100ல் ஒரு 0.1-0.2% தான் இந்த மாதிரி தவறு நடக்கும். பட் இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. இது ஏன் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இது வந்து 2 விதமாக ஆய்வு பண்ண போகிறோம். சரி, இந்த ஜாதகியோட பிறப்பு லக்னம் அப்படின்றது ரிஷபம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னம் என்ன போயிட்டு இருக்குங்க, சிம்மம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு? சூரியன். சூரியன் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 12ஆம் வீடான கடகத்தில் இருக்காரு. இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகம் 1ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யார்? கேது பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 4ஆம் வீடான விருச்சிகத்தில் இருக்காரு. முதல் குழந்தை அப்படின்னு சொல்ற 5ஆம் பாவம் தொடர்புடைய கேது பகவான் 4ஆம் வீடான துலாம்ல இருக்காரு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லை அப்படின்றது தெரியுது. அதோட ரத்தத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடான கடகத்தில் இருக்காரு. செவ்வாய் இருக்கும் கடகம் வந்து 5க்கு 8ஆம் வீடாக வருது. அப்போ ஜாதகிக்கு ரத்தம் தொடர்புடைய விரயத்தை கொடுக்கணும்னு இருக்கு. அதாவது ஜாதகி வந்து ரத்தம் தொடர்பான விரயங்களை சந்திப்பார் அப்படின்றது இருக்கு. 5க்கு 8ங்கிறதுனால முதல் குழந்தைக்கு ரத்தம் தொடர்பான ஒரு அசுப நிகழ்வு இருக்கும் அப்படின்றது வரும். குழந்தையின் இருதயம் அப்படின்னு சொல்றது தொடர்புடைய குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 12ஆம் வீடான கடகத்தில் இருக்காரு. இதுவே வந்து 5க்கு 8ஆம் வீடாக வருது. அப்போ இந்த ஜாதகிக்கு கருவில் இருந்த குழந்தையின் இருதயத்திற்கு இரத்த ஓட்டம் சீராக போகாதனால இருதயம் துடிக்கிறது நின்று விட்டது. அதனால் குழந்தைய வந்து வயிற்றுலேயே கருவிலேயே இறந்து விட்டது. அதனால இவங்க வந்து அபார்ஷன் ஆயிட்டாங்க, அபார்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்றது தெளிவாக தெரியுது. அவரும் அவங்க அம்மாட்ட இந்த பொண்ணு நம்மகிட்ட என்ன சொன்னாப்புல, இன்ஜெக்ஷன் மாற்றி போட்டதுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்புல இல்லைங்களா. நம்ம இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்களும் வந்து அவங்க அம்மாட்ட கேட்கும்போது ஆமாம் அந்த அம்மாட்ட கேட்டிருக்கோம். அப்போ தான் அந்த அம்மா வந்து விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம், ரத்த ஓட்டம் வந்து குழந்தையின் ஹார்ட்டுக்கு வந்து சரியாக போகாதனால இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லை, அதனால் டாக்டர் அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னாப்புல. ஓகே, இது வந்து ஒரு விதமான ஆய்வு. இது வந்து நடந்த நிகழ்வை இது கூட பொருத்தி பார்க்கணும். பொருத்தி போகும்போது கரெக்டாக வந்து ரத்த ஓட்டம் சீராக இல்லை, அதனால் ஹார்ட் பீட் இல்லை, அதனால குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்றது வருது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இதுதான் வந்து 2வது இப்போ பண்ண போகிற ஆய்வோட முடிவு. இதான் வந்து ஆச்சரியமான விஷயம். அதை பார்ப்போம். நம்ம வந்து முன்னாடி நடந்த நிகழ்வை வந்து அப்படியே இது கூட பொருத்தி பார்க்கும்போது கரெக்டாக ரத்தம் ஓட்டம் சீராலே அந்த மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா. ஆனால் ஆக்சுவலாக வந்து இவங்க முயற்சி பண்ணியிருந்தா வந்து இந்த குழந்தையை காப்பாற்றிடலாம். எப்படின்னு பார்ப்போம். 5ஆம் பாவம் தொடர்புடைய கேது பகவான் 4ல் இருந்தாலும் 5ஆம் பாவ லக்னாதிபதி யாரு? குரு பகவான். அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர்? 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 12ல் இருக்கார். 5ஆம் பாவ அதிபதி போய் 12ல் இருக்காரு. அப்ப ஜாதகிக்கு குழந்தையின் கருவுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனால விரயமாகணும்னு இந்த குரு பகவான் பண்றாரு. 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று போய் 12ல் இருக்காரு. அப்போ மருத்துவ செலவு செய்து இந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது வருது. அதே போல கர்ப்பப்பைன்னு சொல்ற 8ஆம் பாவகம் தொடர்புடைய குரு பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12ன்ற விரயஸ்தானத்துல தான் இருக்காரே தவிர இருக்கக்கூடாத இடத்துல இல்லை. அப்ப கர்ப்பப்பையும் நல்லா தான் இருந்திருக்கு. குழந்தையின் இருதயம் சொல்ற 8ஆம் பாவம், அதாவது 5க்கு 4ஆம் பாவம், 5க்கு 4ஆம் வீடு தொடர்புடைய குரு பகவான் அவர் எங்க இருக்காரு? 12ல தான் இருக்காரு.
விரயஸ்தானத்துல தான் இருக்காரே தவிர இருக்கக்கூடாத இடத்துல இல்லை. அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இந்த கருவுல இருந்த குழந்தைய வந்து இந்த கருவுல இருந்த குழந்தைக்கு இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீராக போகல அப்படின்றது இருந்தாலும், சீராக போகலை மருத்துவ ரீதியா. ஆனால் குழந்தை வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை, காப்பாத்திருக்கலாம். அண்ணா கொஞ்சம் மருத்துவத்துக்காக விரயம் செய்ய வேண்டியது இருக்கும், விரயம் செய்து காப்பாத்திருக்கலாம். சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் இந்த குழந்தை வந்து காப்பாத்திருக்கலாம். ஏன்னா எந்த எந்த குழந்தைன்னு சொல்ற 5ஆம் பாவமோ இல்லை 4ஆம் பாவமோ 8ஆம் பாவமோ எதுவுமே போய் இருக்கக்கூடாத வீடுகள் இல்லை. ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய வீடுகள் விரயஸ்தானத்துல தான் இருந்ததே தவிர இருக்கக்கூடாத வீடுகள், இந்த 1, 3, 5, 7ன்னுவாங்க 8ஆம் பாவம், அந்த மாதிரி வீட்டில் தான் இல்லை. அப்ப இந்த ஜாதகி இந்த ஜாதகிக்கு கருவில் இருந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணும்ன்றது வருது. ட்ரீட்மெண்ட்டுக்காக விரயம் செய்யணும்னு வருது. அந்த மாதிரி விரயம் செய்திருந்தால், சரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் இந்த குழந்தைய கருவிலேயே காப்பாற்றிருக்கலாம். குழந்தைக்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லை, அது வந்து ஒரு ஸ்டக்காக இருந்திருக்கே தவிர சுத்தமா வந்து குழந்தை வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் விடலாது. ஆமாம், இருந்திருக்கு. குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட்டு ரத்தம் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு போயிருக்கு, அப்படிதானே தவிர இன்ஜெக்ஷன் மாற்றி போட்டதுனாலையோ இல்லை குழந்தைக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரத்தமே போகலை அப்படின்றதுனாலே வந்து இந்த கரு வந்து கலையலை. இது டாக்டர் இது மாதிரி சொல்லிருப்பாங்க, ஹார்ட் பீட் போகல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க குடும்பத்தாரோ இல்லை கணவரோ என்ன பண்ணிருப்பாரு, சரி அதாவது டாக்டர் கேட்டிருப்பாங்க, ஒன்று தாயை காப்பாற்றணும் இல்லை குழந்தைய காப்பாற்றணும், நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. பொதுவாக அந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அம்மாவை காப்பாற்றினா போதும்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இவங்களும் சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த ஜாதகியை தான் கேட்கணும், ஜாதகிக்கு தான் தெரியும். அது ஜாதகி மேபி ஹாஸ்பிட்டலில் உள்ள ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்ததுனால இந்த குடும்பத்தாருக்கு தான் தெரியும். அவங்க தான் முடிவு எடுத்திருப்பாங்க. அதன்படி இந்த குழந்தைய வந்து கருவிலே கலைச்சிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் சரியாக எடுத்திருந்தால் இந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாம். இதுதான் வந்து இந்த ஜாதக ஆய்வினோட முடிவு. அப்போ நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் மருத்துவ ரீதியாகவும் உள்ள நிகழ்வுகளுக்கும் கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக மிக துல்லியமாக தெரியுங்க. அதனால நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, பொதுவாக ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் போனோம்னா இந்த செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சீரியஸான விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா ஒரு டாக்டர்கிட்ட போங்க, ரெகுலராக பார்க்குறவங்ககிட்ட. இருந்தாலுமே அவர் எந்த ஒரு இது கொடுத்தாலுமே நீ இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கிறது நல்லது. இதுதான் இந்த ஜாதகத்தின் நிகழ்வு. எனக்கு இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதுமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயார்களுக்கும், நான் கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.